நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து எப்படி பேமெண்ட் எடுப்போம், எந்த மாதிரிலாம் ஒர்க் வரும், எந்த மாதிரி கேட்டகிரியில் ஒர்க் இருக்குங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். அதை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒர்க் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த டைமில் ஒர்க் பண்ணால் போதுமானது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம்லேயும் வரும், உங்களுக்கு கூகுள்லேயும் வரும். நார்மலாக க்ரோம்லேருந்தே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த க்ரோம் நோட்டிஃபிகேஷன் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது ஐடியோட அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம எந்தெந்த ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம், அதுக்கு எவ்வளோ ஸ்பேம் அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டெலகிராம்லேயும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். ஹிட் அசிஸ்டன்ட்னு சொல்லிவிட்டு இந்த சேனல் நேம். இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு க்ரோம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா என்ன எக்ஸ்டென்ஷன்னா UHRS அப்படின்னு சொல்லிவிட்டு என்டர் அடிங்க. இதில் ஹிட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஆட் டு க்ரோம்னு சொல்லி கேட்கும். ஆட் டு க்ரோம் கொடுத்துருங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன். இப்போ நமக்கு இது ஆட் ஆயிடுச்சு. நமக்கு இன்ஸ்டாலேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒர்க் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். எந்தெந்த ஒர்க்குக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா நீங்கள் புக் மார்க் பண்ணியிருக்கிற ஒர்க்குக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். புக் மார்க்லாம் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இதில் டெலகிராமில் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலகிராமோட கோடு இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை கொடுத்தோம்னா தான் நமக்கு இந்த ஹிட் அசிஸ்டன்ட் பாட் ஓப்பன் ஆகும். இதிலிருந்து நமக்கு மெசேஜ் வரும். நமக்கு நார்மலாக க்ரோம்லேருந்தும் வரணும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாமே பண்ணுறோம். இது நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இந்த கூப்பனை நீங்கள் உங்களுக்கு வர ஓடிபி இங்கே என்டர் பண்ணணும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிட்ஸு 2 வச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா 2 வேலை வந்தால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருந்தால் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு மொபைல்லையுமே நோட்டிஃபிகேஷன் வரும். புக் மார்க் பண்ணியிருக்கிற ஒர்க்குக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஒர்க்கு வரும்போது மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐடி லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 8 ஒர்க் இருக்குது. இதில் மோஸ்ட்லி எல்லாமே குவாலிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா இதில் இப்போ ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருங்கிறத காட்ட முடியும். நாங்கள் இதை ஒர்க் பண்ணுறது ஏர்னிங்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஒர்க் எப்படி பண்ணுறது, கைட்லைனை பார்த்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பேஜில் பார்த்திங்கன்னா 14 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணுறது இல்லை, ஐடி க்ரியேஷன் தான் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஒர்க்கு டைம் இருக்கும்போது தான் பண்ணுவோம். அந்த டைமில் வர ஒர்க் எல்லாமே வீடியோஸாக நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். லாஸ்ட் மந்த் ஒர்க் பண்ண பேமெண்ட் இந்த மந்த் வித்ட்ரா ஆகும்னு சொல்லியிருந்தேன். $39.39 லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கான ஐடி லாஸ்ட் பேமெண்ட் நமக்கு இந்த ஐடியிலேருந்து தான் பேமெண்ட் வரும். எவ்வளோ ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கிறோம், அதுக்கு எவ்வளோ ஸ்பேம் அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் உங்களுக்கு ரிப்போர்ட் பேஜில் ஷோ ஆகும். நீங்கள் இதை பார்த்து தான் ஒர்க் பண்ணிக்கணும். எந்த ஒர்க்கு நீங்கள் ஸ்பேம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கெலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அந்த ஐடியிலேருந்து அந்த ஒர்க்கிலேருந்து உங்களே டிசேபிள் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 30 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது $50 பக்கம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஒர்க்குக்கு எவ்வளோ பேமெண்ட் தராங்க, அதோட அக்யூரசி. இப்போ அக்யூரசினா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்க, அந்த வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்யூரசிங்கிறது 100% இருக்கும். அதே வேலை தப்பாக செஞ்சிங்கன்னா 0% இருக்கும். இப்போ 2 வேலை செய்கிறீங்க, ஒரு வேலை கரெக்ட், ஒரு வேலை தப்பு அப்படின்னா உங்களுக்கு 50% இருக்கும். ரெண்டுமே தப்புன்னா 0 இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பேம் அக்யூரசி.
இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோக்கு மேலே மெயின்டைன் பண்ணணும்னா 80% அபோவ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து சேஃபாக இருக்கும். ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இவ்வளோ ஒர்க் இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். ஒரு ஒர்க்குமே எப்படி சிம்பிளாக பண்ணுறது, எப்படி ஸ்பேம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ண கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக ஐடி க்ரியேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போயும் ஐடி க்ரியேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ரியல் டைமில் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே நெக்ஸ்ட் மந்த் எப்படி வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுங்கிறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஐடி க்ரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐடி க்ரியேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.